வெல்கம் ஆன் மை வியூஸ் சேனல். எங்கள் சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த சேனல் இப்போ தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களும் பல நல்ல கருத்துக்களை எதிர்பாருங்க. நாங்கள் முதன்முறையாக ஆரோக்கியத்தை பற்றி இந்த வீடியோவில் பேசலான் இருக்கோம். ஆரோக்கியத்தில் 2 விதமாக நம்ம சொல்லலாங்க. பொதுவாக எல்லாரும் பேசுகிற ஆரோக்கியம் உடலில் நோய் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு பேசுவாங்க. அப்படி இல்லைங்க. அதுக்கு முன்னாடி அடிப்படையாக ஒன்று இருக்குதுங்க. மனிதனுடைய உள்ளம்ங்க. அந்த உள்ளம் சுத்தமாக இருக்கணுங்க. அந்த உள்ளம் மனசால் நினைக்கிறதுங்க. உள்ளத்தில் தரமாக ஒரு மனிதன் நல்லதை நினச்சி நல்லதை செயல்பட்டான் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த மனிதனுக்கு தரமான வாழ்வு இருக்குங்க. ஆரோக்கியமான வாழ்வு. அந்த உள்ளத்தில் கெட்ட சிந்தனைகளும் நயவஞ்சகங்களும் பிறருக்கு கெடுதல் நினைக்காமலும், அதாவது பிறரால் நமக்கு கெடுதல் வராமலும் இருக்கணுங்க. இது தாங்க எங்கள் உள்ளத்தில் நாங்கள் அடிப்படையாக வச்சுக்கணும். உள்ளத்தில் எப்போவுமே நல்ல உள்ளமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படையாக நாங்கள் எப்போவுமே பிறரை இழிவாக நினைக்கக்கூடாது. அதாவது மற்றவங்கள நம்ம இழிவாகவோ ஏற்றத்தாழ்வோ நினைக்கக்கூடாது. எல்லா மனிதனும் சமமான உள்ளமாக நல்ல எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால், நல்ல நோக்கத்தோடு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல குணங்கள் எங்களுக்கு வளரும். எங்களுக்கு அடிப்படையான ஆரோக்கியம் உள்ளத்திலிருந்து தாங்க ஆரம்பிக்குது. அப்போது இந்த உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தணும், இந்த உள்ளம் ரீதியாக நாங்கள் ஆரோக்கியம் அடையணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு முதலாக அடிப்படை கல்விங்க. அந்த கல்வி ஒரு ஆரோக்கியமான அடிப்படையான ஒரு நல்ல உபதேசங்களோட, நல்ல ஒழுக்கங்களோட, நல்ல சிந்தனைகளோட வளரணுங்க இந்த கல்வி. அப்போ தாங்க உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உள்ளத்துக்கு அடிப்படையாக ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது கல்வி நீங்கள் எடுக்கிறது நல்ல ஒரு அறிஞர்களுடைய கல்வியாக இருக்கணும். நல்ல வழிகாட்டுதல் அறிஞர்களுடைய கல்வியாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுடைய புத்தகங்களையும் அப்படிப்பட்டவங்களுடைய வழிகாட்டுதல்களையும் நல்ல ஆசிரியர்களுடைய அந்த கல்விகளையும் உபதேசங்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பயனாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு குடும்பத்துக்கும் பயனாக இருக்கும், உங்களுடைய சமூகத்துக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் அந்த கல்வி ஆரோக்கியமாக உங்களை உள்ளத்திலிருந்து உங்கள் உடல் உறுப்புகளால் செயல்பட்டு அந்த சமூகத்துக்கும் பயனாக இருக்குங்க. அடிப்படை கல்வி தரமாக இருக்கணுங்க. இது ஆரோக்கியம். 2வது நோய் இல்லாமல் வாழ்கிறது. பொதுவாக அது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயந்தான். அப்போ இந்த 2 விஷயமே எங்களுக்கு ஆரோக்கியத்தில் அடிப்படையாக இருக்குதுங்க. இதில் ஒவ்வொரு மனிதனும் தரமாக நம்ம வாழ்ந்தோம், சரியாக செஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு என்றும் நிலைத்து நிற்குங்க. எங்களுடைய சேனலை நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய இந்த கருத்துக்களை நல்ல ஒரு வழிகாட்டுதலாக ஏற்று பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய பல தகவல்களையும் பல கருத்துக்களையும் விரைவில் எதிர்பாருங்க. ஒவ்வொரு வீடியோவிலையும் எங்களுடைய இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.